ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்டில் யாப்பு இலக்கண பகுதியில் தலை பற்றி சொல்ல போகிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வேணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தலை வந்து மொத்தம் 7 வகை. நேரொன்று ஆசிரியர் தலை, நிறையொன்று ஆசிரியர் தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. நேரொன்றாசிரியர் தலைங்கிறது மாமுன் நேர், நிறையொன்றாசிரியர் தலைங்கிறது விலமுன் நிறை, இயற்சீர் வெண்டலைங்கிறது மாமுன் நிறை மற்றும் விலமுன் நேர், வெண்சீர் வெண்டலைங்கிறது காய்முன் நேர் வருவது, கலித்தலைங்கிறது காய்முன் நிறை வருவது, ஒன்றிய வஞ்சித்தலைங்கிறது கனிமுன் நிறை வருவது, ஒன்றாத வஞ்சித்தலைங்கிறது கனிமுன் நேர் வருவது. இதை நம்ம எப்படி படிக்கிறது, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறத நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து ஃபஸ்ட்டு சீர்லாம் பார்த்துட்டு வந்துடுவோம். அதெல்லாம் பார்த்தா தான் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். சீர் பார்த்தோம்னா மொத்தம் 4 வகை. ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர் அப்படின்னு 4 வகை. ஓரசைச்சீருங்கிறது நேரும் நிறையும் மட்டும் வர்றது. நேர்னு அழகிட்ட பிரித்ததுக்கு அப்புறம் சொல்லோட இறுதியில் குசுடுதுபுரம் ஏதாவது வந்துச்சுன்னா அது வந்து நேர்புணும். நிறை வந்து அசை பிரித்ததுக்கப்புறம் அந்த சொல்லோட இறுதியில் குசுடுதுபுரம் வந்தால் அது வந்து நிறைபுன்னு சொல்கிறாங்க. இந்த ஓரசை சீரோட வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தோம்னா நாள் மலர் காசு பிறப்பு. ஒரு திருக்குறள் எடுத்துக்கிட்டோம்னா திருக்குறளோட கடைசி சீர் பார்த்தோம்னா இந்த வாய்ப்பாடு வச்சு தான் வரும். நாள் மலர் காசு பிறப்பு. அந்த சொல்லோட இறுதியில் பார்த்தோம்னாக்கா குசுடுதுபுரம் வந்துச்சுனாக்கா நேர்புணும் நிறைபுன்னு சொல்கிறாங்க. ஓரசைச்சீரோட வாய்ப்பாடு என்னென்னு பார்த்தோம்னா நாள் மலர் காசு பிறப்பு. நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னாக்கா இப்போ 4 அசை பிரிச்சிங்கனாக்கா நாள் வந்து ஒரு நெடில் தான் இருக்குது. அப்போ வந்து அது வந்து நேர், மலர் வந்து நிறை. அந்த காசு இருக்குல்ல அதை வந்து அசை பிரித்து பாருங்கள். காசு அப்படின்னு பிரியும். அப்போ நேர் இது வந்து குசுடுதுபுரங்கிறதுனால இது வந்து நேர்பு. அடுத்து பிறப்பு எடுத்துக்கிட்டோம்னா அதை அசை பிரித்தோம்னா அது வரைக்கும் ஒன்று வரும். பூ தனியாக பிரியும். நிறை ப்ளஸ் பூ நிறைபு. நிறை குசுடுதுபுரத்தினாலக்கா அதனால் அது வந்து நிறைவு. ஓரசைச்சீர் வாய்ப்பாடு என்னென்னு பார்த்தோம்னாக்கா நாள் மலர் காசு பிறப்பு. அடுத்து வந்து ஈரசைச்சீர், இதுதான் வந்து முக்கியம். ஈரசைச்சீர் அந்த நேர் நிறை, அந்த ஓரசைச்சீரோட நேர் சேர்ந்தால் மாச்சேரணும். அந்த நேர் நிறையோட விலம்ங்கிற நிறை சேர்ந்துச்சுனாக்கா விளச்சீரணும் சொல்கிறாங்க. இதுவும் நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆனிச்சுன்னா பிரித்து பார்த்துக்கலாம். இப்போ தேமாங்கிறத பிரித்து பாருங்களேன். தே ப்ளஸ் மா அப்படின்னு பிரியும். அதாவது அழகிட்டு வாய்ப்பாடில் தேயும் மாவையும் 2ஆக பிரிக்கலாம். அப்போ நேர் ப்ளஸ் நேர். அடுத்து அதே போல் புளி வரைக்கும் ஒன்றும். அடுத்து மா அதை தனியாக பிரிக்கலாம். நிறை ப்ளஸ் நேர் அப்படின்னு வரும். அடுத்து அதே போல் பார்த்தோம்னா கருவிலத்தை பார்த்தோம்னா கரு ப்ளஸ் விலம் அப்படின்னு 2ஆக பிரிக்கலாம். கருங்கிறது நிறை, விலம்ங்கிறது நிறை. அதே போல் தான் கூவிலத்தை பார்த்தோம்னாக்கா கூவையும் விலம் அப்படின்னும் பிரிக்கலாம். கூ வந்து நேர், விலம்ங்கிறது நிறை. சப்போஸ் கன்ஃபியூஸ் ஆனிச்சுன்னா இப்போ நமக்கு எங்கே கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறையும் நேர் நிறை, அதாவது கருவிலம் வருமா கூவிலம் வருமா அப்படின்னு நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ அந்த கூவிலத்தை நீங்கள் வந்து அசை பிரித்து பார்த்தீங்கன்னாக்கா கூ வந்து நேர், விலம் வந்து நிறை. அப்படி பிரித்து பார்த்தோம்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஈரசைச்சீருக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம்னாக்கா இயற்சீர், இன்னொன்று ஆசிரியர் உரிச்சீர். ஈரசைச்சீருக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம்னாக்கா இயற்சீர் மற்றும் ஆசிரியர் உரிச்சீர். அதே போல் தான் வந்து மூவசைச்சீர். அந்த ஈரசைச்சீரோட நேர் சேர்ந்துச்சுனாக்கா காயினும், நிறை சேர்ந்துச்சுனாக்கா கனினும் சொல்கிறாங்க. மூவசைச்சீரோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம்னாக்கா வெண்பா உரிச்சீர், அப்படி இல்லைன்னா வெண்சீர் அப்படின்னு சொல்கிறாங்க. மூவசைச்சீரில் நேர் சேர்ந்து இருக்கிற காய், தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய், இந்த காய் சீர்க்கு என்ன பேர்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா வெண்பா உரிச்சீர் மற்றும் வெண்சீர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மூவசைச்சீர்லேயே கனி சேர்றதுல தேமாங்கனி, புளிமாங்கனி, கருவிலங்கனி, கூவிலங்கனி. கனிச்சீருக்கு வந்து வஞ்சி உரிச்சீர் அல்லது வஞ்சி சீர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அந்த இன்னொரு பேர் கொடுத்துருக்கல அதான் வந்து முக்கியம். இதான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பின்னாடி தலை படிக்கிறதுல யூஸ் ஆகும்.
ஃபஸ்ட்டு தலை. தலையில் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தோம்னாக்கா நேரோன் ஆசிரிய தலை ஃபஸ்ட்டு பார்ப்போம். நேரோன் ஆசிரிய தலை இது வந்து ஆசிரிய தலை. அப்போ ஆசிரிய உரிச்சீர்னு எதை படித்தோம்? ஈரசை சீரை படித்தோம். இந்த இருக்குது பாருங்கள், ஆசிரியர் உரிச்சீர்னு எதை படிச்சிருக்கோம்னாக்கா ஈரசை சீர் படிச்சிருக்கோம். இது வந்து என்னென்னு பார்த்தோம்னாக்கா நேரோன்ற ஆசிரியர் தலை. நேரோன்ற ஆசிரியர் தலைக்கு தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த வாய்ப்பாடு எடுத்திருக்கேன். நேரோன்ற ஆசிரியர் தலை அப்படின்னாக்கா நேரோன்ற ஆசிரியர் தலை அப்படின்னாக்கா ஒன்றி இருக்கணும். நேரோன் ஆசிரியர் தலை, நேர் வந்து ஒன்றி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரோன்ற ஆசிரியர் தலையில் என்ன நம்ம பார்த்தோம்னா மாச்சீரும் விளச்சீரும் பார்த்தோம். அப்போ ஒன்றி இருக்கணும் அப்படின்னாக்கா மாவுக்கு கரெக்டாக நேர் தான் இருக்கணும். மாவுக்கு முன்னாடி நேர் இருந்தால் தான் அது வந்து ஒன்றிடு, அதாவது நேருன்ற ஆசிரியர் தலை, ஒன்றின ஆசிரியர் தலை. அப்போ மாமுன் நேர். இன்னொரு தடவை சொல்கிறேன், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு படிச்சுக்கிட்டிங்கனாக்கா இதுக்கு தகுந்தாப்புல படிச்சுக்கிட்டிங்கனாக்கா மறுபடியும் வந்து என்றைக்குமே வந்து இது வந்து மறக்காது இந்த ஃபார்முலா. நேரோன்ற ஆசிரியர் தலை அப்படின்னாக்கா ஃபார்முலா வந்து அதுக்கு வந்து மாமுன் நேர். மாமுன் நேர். மாமுன் நேர் வர்றது நேரோன்ற ஆசிரியர் தலை. நேரோன்ற ஆசிரியர் தலைனாக்கா ஒன்றி இருக்கணும், அதாவது அந்த மாக்கு உரிய நேர் வந்திருக்கணும், அதுதான் வந்து மாமுன் நேர். அதுவே வந்து நிறையொன்ற ஆசிரியர் தலை. நிறையொன்ற ஆசிரியர் தலைனாக்கா நிறைக்கு என்ன ஃபார்முலா வரும்? இதுக்கு வந்து விளச்சீர். அப்போ விளமுன் நிறை வர்றது. விளத்துக்கு வந்து என்ன இதுனாக்கா நிறை. நிறை வந்தால் தான் விளம் வரணும். அப்போ விளமுன் நிறை வர்றது நிறைவொன் ஆசிரியர் தலை. இங்கே ஆசிரியர் உரிச்சீர் எதுக்கு வரும்னாக்கா மாச்சீருக்கும் விளச்சீருக்கும். மாமுன் நேர் வர்றது ஆசிரியர் நேரோன்ற ஆசிரியர் தலை. நிறையுன்ற ஆசிரியர் தலைனாக்கா நிறை வந்து ஒன்றி இருக்கணும். விளமுன் நிறை வர்றது தான் வந்து நிறையொன்ற ஆசிரியர் தலை. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் மறுபடியும் நீங்களாம் புரிஞ்சு படிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஃபார்முலா கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு என்றைக்கும் மறக்காது. இதை வந்து நேரோன்ற ஆசிரியர் தலை, நேரோன்ற ஆசிரியர் தலை அடுத்து சொல்லும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சிடும். அடுத்து வந்து பார்த்தோம்னா இயற்சீர் வெண்டலை. இயற்சீர் வெண்டலைக்கு வந்து எது பார்த்தோம்னா மூவசை சீரில்